பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள ஜூலை 27ஆம் தேதி டெல்லி செல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டெல்லியில் நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 2047க்குள் நாட்டை வளர்ந்த பொருளாதாரமாக மாற்றுவது, உள்கட்டமைப்பு மற்றும் முதலீடுகள் உள்ளிட்டவை தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். அந்த வகையில் கூட்டத்தில் கலந்து கொள்ள 2 நாள் பயணமாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்கிறார். டெல்லியில் உள்ள புதிய தமிழ்நாடு இல்ல கட்டிடத்திற்கு 26ஆம் தேதி அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இந்நிலையில் வரும் 26ஆம் தேதி டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆன்லைன் மூலம் உடனடியாக கட்டிடம் கட்ட அனுமதிக்கும் வகையில் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். நடப்பு ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டிடம் கட்ட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி 2500 சதுர அடி வரையுள்ள மனையிடத்தில் 3500 சதுர அடி கட்டிட பரப்பளவிற்குள் தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் கொண்ட 7 மீட்டர் உயரத்திற்குட்பட்டு குடியிருப்பு கட்டிடத்தை கட்டுவதற்கு விரும்பும் பொதுமக்கள் சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டிட அனுமதியை எளிதாகவும் உடனடியாகவும் பெற முடியும் வகையில் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்து 10 பயனாளிகளுக்கு கட்டுமான அனுமதி ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான பி.கே. சேகர்பாபு, தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் எப்போதும் தொல்லை கொடுத்ததில்லை என்று மத்திய அமைச்சர் குமாரசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி, ஜூன் ஜூலை மாதங்களில் வழங்க வேண்டிய நீரை விட தமிழகத்திற்கு கூடுதல் நீர் சென்றுள்ளது, தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் எப்போதும் தொல்லை கொடுத்ததில்லை என்று கூறியதோடு, உபரி நீரை பயன்படுத்தும் விஷயத்தில் கர்நாடகத்தின் மேகதாது திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கர்நாடக காங்கிரஸ் அரசு சில்லறை அரசியல் செய்து கொண்டிருப்பதாக கடுமையாக விமர்சித்த அவர், காங்கிரசார் மத்திய அமைச்சர்களை குறைத்து பேசுவதாக குற்றம் சாட்டினார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டு மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் 2 விசைப்படகுகளுடன் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் 9 பேரை சிறைப்பிடித்தது. கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களையும் இலங்கை கடற்படை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றது. நெடுந்தீவு அருகே 2 விசைப்படகுகளில் 9 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது சிறைப்படுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடற்படை தளத்தில் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டிருந்த போர்க்கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. கப்பற்படை தளத்தில் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டிருந்த போர்க்கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்திய கப்பற்படை போர்க்கப்பல்களில் ஒன்றான INS பிரம்மபுத்திரா கப்பல் மும்பையில் உள்ள கப்பற்படை தளத்தில் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த கப்பலில் எதிர்பாராத விதமாக நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனடியாக வீரர்கள் மும்பை தீயணைப்பு படை உதவியுடன் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கடுமையான போராட்டத்திற்கு பின்பு இன்று காலை தீ அணைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கப்பலில் இருந்த மாலுமி ஒருவர் மாயமாக்கிய நிலையில் அவரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. INS பிரம்மபுத்திரா என்பது உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட போர்க்கப்பலில் முதன்மையானது. இது கடந்த 2000 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.